Hi everyone, easy learning? Yes, learning is easy with easy learning. Welcome to Easy Learning, NCERT, CBSE Class 7 Mathematics. Chapter 5, Lines and Angles. Exercise 5.2. Today we are going to see question number 6 in page number 111. In the given figures below, decide whether L is parallel to M. நமக்கு 4 subdivisions கொடுத்திருக்காங்க. 2 lines இருக்கு. அதை இன்னும் ஒரு லைன் கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க, இது எம்ன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங் இஸ் டு செக் வெதர் எல் அண்ட் எம் ஆர் பேரலல். இந்த எல் எம் ரெண்டும் பேரலலா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஃபோர் கோயிங் டு த சம்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த எல் வில் பி பேரலல் டு எம், என்ன கண்டிஷன்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். when a transversal cut two lines அப்படின்னா 2 lines இருக்கு, இதை ஒரு transversal கட் பண்ணுது அப்படின்னா each pair of interior angles on the same side. ஸோ இது நாலுமே நமக்கு இன்டீரியர் அப்படின்றது தெரியும். இது நாலுமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸில் the angles that are on the same side of the transversal, அதாவது இந்த ரெண்டும் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அல்லது இது ரெண்டும் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அப்படி இருந்தால் these two lines will be parallel. அது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் என்னன்னா each pair of corresponding angles are equal. corresponding angles அப்படின்னா நமக்கு தெரியும் சேம் சைடில் இருக்கிறது. ஸோ இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சேம் வே இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்றது தெரியும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். அப்படி இருந்தால் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல். இன்னும் ஒரு கண்டிஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். alternate interior angles. interior angles நம்ம பார்த்தா இது எல்லாமே interior. இது ரெண்டும் on the same side of the transversal, இது ரெண்டும் on the same side of the transversal. alternate அப்படின்னா இது ரெண்டும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு alternate interior angles-உம் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். இது மூணில் எந்த ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாலும் these two lines are parallel. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம்மில் பார்ப்போம். நம்ம இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 126, இது 44. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 126 + 44 டோட்டல் பண்ணி பார்த்தா 170 டிகிரி தான் இருக்குது. இது ரெண்டும் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். okay, which is not equal to, so the given angles are not the given interior angles are not supplementary. ஸோ அதனால் என்ன சொல்லலாம், L is not parallel to M. So you have to write like this. So second sum, L, M, 2 lines கொடுத்துருக்காங்க. N is a transversal கொடுத்துருக்காங்க. We have to check whether L is parallel to M. ஸோ இது ஒரு 75, இங்கே ஒரு 75 கொடுத்துருக்காங்க அவங்க. So here it is given 75. So vertically opposite angles are equal. So இது 75 னா இதுவும் 75 தான் இருக்கும். So actually by conditions என்ன வரணும்,
Interior angles should be supplementary. 75 plus 75 is 150. That is not 180. Okay. So interior angles are not supplementary. Therefore, L is not parallel to M. So next, third subdivision. So given two lines and a transversal is there, and here it is 123 degree, here it is 57. They are asking you to check whether it is whether they are parallel. L and M are parallel. Vertically opposite angles are equal. Okay. Vertically opposite angles are equal. So this is 57. And now you have to check the interior angles. 123 plus 57 degree is equal to 180 degree. So interior angles are supplementary. Therefore, L is parallel to M. Fourth subdivision, L, M is given, N is a transversal. You have to check whether L and M are parallel. அவங்க போட்டிருக்க லைனை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சம்டைம்ஸ் இப்படி இருந்து அவங்க மாற்றி போட்டிருந்தா கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு செக் நவ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன். Vertically opposite angles are equal. Vertically opposite angles equal. So this is also 72. Now we have to check 98 plus 72. 170 degree. Not equal to 180. So you have to write the reason also. So interior angles are not supplementary. Therefore, L is not parallel to M. Hope it was clear for you. Just as a revision, again I show you the conditions to be parallel. Interior angles should be, the pair of interior angles on the same side of the transversal should be supplementary. இல்லைன்னா corresponding angles equal இருக்கணும். அதுவும் இல்லைன்னா alternate interior angles should be equal. இந்த மூணு கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனாலும் the given lines L and M are parallel. Hope it was clear for you. Thank you. Hope you all loved this video. Please subscribe, like and share to encourage me. Thank you for watching.